payroll, salary slip or pay slip. Okay, payroll எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சேலரி பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சேலரியை நம்ம பேசிக் பேன்னு சொல்கிறோம். அந்த பேசிக் பே போக எம்ப்ளாயிக்கு அலவன்சஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஆல்சோ இருக்கும். ஓகே, ஸோ அலவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் ஆல்சோ சம் பர்சன்டேஜ் மெத்தடில் கேல்குலேட் பண்ணுவாங்க. பேரோல் வவுச்சர் மூலமாக அதை நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம மேனுவலாக இந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் மெத்தடை கேல்குலேட் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பேரோல் வவுச்சர் பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப், பே ஸ்லிப் க்ரியேட் பண்ண மெயின் ரோலில் யூஸ் ஆகுது. ஓகே, என்னென்ன டிடக்ஷன்ஸ் அண்ட் அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் பே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேலரின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா கேலண்டர் மந்த் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம். அது மாதிரி டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இன்கம் டேக்ஸ், ஓகே, ப்ராவிடென்ட் ஃபண்ட், என்பிஎஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ், டிடிஎஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மெத்தடில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஃபுட் அலவன்சஸ், மெடிக்கல், ட்ராவல் அலவன்சஸ், ஹவுஸ் லோன், சேலரி இன் அட்வான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட் இஸ் நத்திங் பட் மந்த்லி நம்ம ருப்பீஸை அதை என்ன பண்ணுவோம், கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, பர்சன்டேஜ் இல்லாமல் நம்ம ருப்பீஸை கேல்குலேட் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட். அதே மாதிரி ஆஸ் யூசர் டிஃபைன் ஆல்சோ நம்ம ருப்பீஸை மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, எம்ப்ளாயீஸ் பீரியட் வந்து ரெண்டு வகையாக டிவைட் ஆகுது, ஏர்னிங்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயீஸ் ஏர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். எம்ப்ளாயீஸ் ஏர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், ஓவர் டைம், டியர்னஸ் அலவன்ஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ஃபுட் அலவன்சஸ், போனஸ் அண்ட் மெடிக்கல் அலவன்சஸ், இன்சென்டிவ் எக்ஸெட்ரா. ஓகே, எம்ப்ளாயீஸ் டிடக்ஷன்ஸில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், இன்கம் டேக்ஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அண்ட் லோன் அண்ட் அட்வான்ஸ். ஸோ இதெல்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டிடக்ஷனில். காஸ்ட் கேட்டகரி கிரியேஷன். காஸ்ட் கேட்டகரியில் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ். ஓகே, ஸோ இந்த ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸாக, சில ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு கிரியேட் பண்ண போகிறோம். டேலிக்கு போயிடலாம். பேரோல் சேலரி ஸ்லிப் அப்படின்ற நேமில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பேரோல் ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணணும். ஸோ எங்கே போவீங்க, F11 ஃபீச்சர்ஸ் போயிருங்க. அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் மெயின்டைன் பேரோலுக்கு எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி மெயின்டைன் மோர் தென் ஒன் பேரோல் ஆர் காஸ்ட் கேட்டகரிக்கு எஸ் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி போயிருங்க. F3 இந்த இடத்துல எனேபிள் பேரோல் ஸ்டாச்சுட்டரிக்கு எஸ் கொடுக்குறீங்க. சிட் ஆல்டர் பேரோல் ஸ்டாச்சுட்டரி டீட்டெயிலுக்கு எஸ் கொடுக்குறீங்க. சரிங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு கம்பெனி கோட் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் குரூப், கம்பெனி செக்யூரிட்டி கோட், ஆல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். நான் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேரோல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மாஸ்டர்ஸ் வந்து எனேபிளாக இருக்குது. அதே நேரம் டிரான்சாக்ஷனில் பேரோல் வவுச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வியூ ஆகுது. ஓகே, ஸோ இது எப்போ வியூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் F11 போய் ஃபீச்சர்ஸில் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பேரோல் இன்ஃபோ போயிடுவோம். அட் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது எம்ப்ளாயி கேட்டகரிஸ். ஓகே, ஸோ அதில் என்ன கொடுக்குறீங்க, கிரியேட் கொடுக்குறீங்க. எம்ப்ளாயி கேட்டகரியில் நம்ம என்ன டைப் பண்ணணும், ஹெட் ஆஃபீஸ். ஓகே, சேவ் பண்ணிடுங்க. எம்ப்ளாயீஸ் குரூப் கிரியேஷன். ஸோ எம்ப்ளாயி குரூப்பில் நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக குரூப்பில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அட்மின் டிபார்ட்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்டர் ஹெட் ஆஃபீஸ் கேட்டகரியில். சரிங்களா, ஸோ டேலிக்கு போயிடலாம். இந்த இடத்துல
எம்ப்ளாயி குரூப்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிரியேட் கொடுத்துருங்க. மேலே வந்து சம்டைம்ஸ் இதில் பிரைமரி காஸ்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணாமல் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பேரண்ட் வேல்யூ அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா? கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்மின் டிபார்ட்மெண்ட். சேவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம எம்ப்ளாயி குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். Third one, simple units creation. Okay, so simple units வந்து it's nothing but measurement. Okay, units creationல at first வந்து hours அப்படின்னு போட்டிருக்கோம். அதனுடைய ஷார்ட்கட் simple HRS and formal name hours. அது மாதிரி minutesக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ MIN அதனுடைய formal name minutes, DYS days, MTHS month. ஓகே, ஸோ டேலியில் நம்ம யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். யூனிட்ஸ் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் கொடுத்துருங்க. அட் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறது சிம்பிளில் ஹவர்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர்எஸ் அதனுடைய ஃபார்மல் நேம் ஹவர்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா MIN மினிட்ஸ், DYS டேஸ். ஓகே, MIN மினிட்ஸ், DYS டேஸ். தென் லாஸ்ட் ஒன் MTH months. ஓகே, யா, இதுதான் சிம்பிள் யூனிட்ஸ் கிரியேஷன். காம்பவுண்ட் யூனிட்ஸ் கிரியேஷன். ஓகே, நம்ம சிம்பிள் யூனிட் கிரியேஷன் அப்படின்றது சிம்பிளாக ஒரே ஒரு யூனிட் கிரியேட் பண்ணுறது. காம்பவுண்ட் யூனிட்ஸ் கிரியேஷன் அப்படின்றது மோர் தென் ஒன் யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கன்வர்ஷனில் ஹவர்ஸ் ஆஃப் 60 minutes. ஓகே, 60 minutes நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி டேஸில் சம்டைம்ஸ் 30 days வரும், சம்டைம்ஸ் 31 days வரும். சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்துக்கு 30 days அப்படின்னு எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 31 days, ஆல் மந்த்ஸ் வந்து 31 days இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேஸ் 30 days ஆஃப் months. ஓகே, அதே மாதிரி 31 days கலந்தது தான் என்ன சேர்ந்தது தான் months. ஓகே, சம் கம்பெனிஸ் 30 days யூஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 31 days யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை நம்ம எப்படி கிரியேட் பண்றோன்னு டேலியில பார்க்கலாம். யூனிட்ஸ் போயிருங்க, கிரியேட். இந்த இடத்துல நீங்க டைப் பண்றதுக்கு முன்னாடி பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ சிம்பிளா நம்ம என்னன்னு மாற்றணும், காம்பவுண்ட்னு மாத்திக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஹவர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் செகண்ட் யூனிட். ஓகே, கன்வர்ஷன் மீனிங் 60 minutes. ஓகே, 60 minutes சேர்ந்தது தான் 1 hours இல்லையா? அதே மாதிரி சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, மந்த்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 30 days சேர்ந்தது 1 month. சம் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க 31 days கால்குலேட் பண்ணி மந்த்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் யூனிட் கிரியேஷன். attendance or production type. Okay, so attendance எப்படி create பண்றதுன்னு பார்க்க போறோம். At first நம்ம present or attendance போடுறோம். under primary ல select பண்ணிக்கங்க. attendance type வந்து பாத்தீங்கன்னா attendance or leave with pay. Okay, sometimes ஒரு company சொல்லுவாங்க நீங்க மந்த்துக்கு 2 days or 3 days தான் நீங்க லீவ் எடுக்கணும். ஸோ அந்த 2 and 3 days நம்ம லீவ் எடுத்தோம்னா அதுக்கும் என்ன பண்ணுவாங்க கம்பெனி பே பண்ணிடுவாங்க. ஏன்னா இது கம்பெனியினுடைய ரூல். அவங்க எவ்வளோ நாள் வந்து லீவ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களோ அந்த நாள் நம்ம எடுத்தோம்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கும் சேர்த்து பே பண்ணிடுவாங்க. சப்போஸ் அதை தவிர எக்ஸ்ட்ரா 4 days 5 days எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா எடுத்த டேஸுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதை கம்மி பண்ணி தான் போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவ். கேஷுவல் லீவ் அப்படின்றது இப்போ மந்த்லி என்ன பண்ணுது ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வருது பார்த்தீங்களா, சண்டே அந்த மாதிரி. ஸோ சண்டேக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க அந்த சண்டே அந்த டேஸுக்கும் சேர்த்து தான் கம்பெனியில் சேலரி பே பண்ணுறாங்க. அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவ். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெசென்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே அப்ளை ஆயிரும். அதே மாதிரி ஃபெஸ்டிவல் லீவ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தீபாவளி பொங்கல் சம்திங் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கும் என்ன பண்ணிடுவாங்க கம்பெனி அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் லீவுன்னு போட்டு அண்டர் ப்ரெசென்ட் போட்டீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் அண்ட் லீவ் வித் பே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை ஆயிரும்.
இங்க பாத்தீங்கன்னா absent or leave. ஓகே, கம்பெனி எடுக்க சொன்ன லீவுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம லீவ் இல்லைன்னா ஆப்சன்ட்னு சொல்றோம். ஓகே, அண்டர் பிரைமரியில வருது. பட் அது என்ன டைப்னு பாத்தீங்கன்னா லீவ் வித்தவுட் பே. ஸோ என்ன பண்ண மாட்டாங்க, அந்த டேஸுக்கு அமௌண்ட்டை நம்மள்ட்ட கொடுக்க மாட்டாங்க, சேலரியில இருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் டைம், ஓடின்னு சொல்லுவோம். அண்டர் பிரைமரியில வருது. ஓவர் டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்டு தான் அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. ஒரு நாளில் எத்தனை ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, 1 ஹார்ஸுக்கு அவங்க 250 ருபீஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரு 10 ஹார்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 2500 ருபீஸ் கிடைக்கும். ஓகே, இந்த மெத்தடில் தான் அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. அட்டெண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க அட்டெண்டன்ஸ். யா, கிரியேட் கொடுத்துருங்க. இதில் அட் ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ். ஓகே, ஸோ ப்ரெசன்ட்டும் நீங்கள் போடலாம், அட்டெண்டன்ஸும் போடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைமரி செலக்ட் பண்ணுறீங்க, அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே. ஸோ என்ன டைப் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும், அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் ஒன் கேஷுவல் லீவ் அண்டர் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ கேஷுவல் லீவ். இது நம்ம டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு நான் எடுக்கிறேன். சரிங்களா, இந்த இடத்துல நீங்கள் அட்டெண்டன்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டெண்டன்ஸ் டைப் வந்து லீவ் வித் பே எடுத்துக்கும். சரிங்களா, அதே மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் லீவ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இதுலேயே அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க, ஏன்னா இதுக்கும் என்ன பண்ணிடுவாங்க, கம்பெனி சேலரி அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து absent or leave. ஓகே, ஸோ நான் லீவுன்னு போட்டுக்கிறேன். லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பிரைமரி தான் வரும், ஆனால் லீவ் வித்தவுட் பே. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டைம். இது பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரியில் வருது, பட் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் இல்லையா. ஸோ ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸுக்கு அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அட்டெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் டேட்டாபேஸ். ஓகே, எம்ப்ளாயீஸ் பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கேட்டகரியில் ஹெட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயீஸ் நேம் வந்து சுஹாசினி, அவங்க வந்து அட்மின் டிபார்ட்மெண்ட். டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயி நம்பர் அண்ட் டெசிக்னேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர், தென் டேட் ஆஃப் பர்த் அண்ட் பிளட் குரூப், அவங்களுடைய இமெயில், மொபைல் நம்பர், தென் பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேட்டாபேஸில் டைப் பண்ண போகிறோம். எம்ப்ளாயீஸ் இந்த பேரோல் இன்ஃபோவில் எம்ப்ளாயீஸை கிளிக் பண்ணுங்க, அதில் கிரியேட் கொடுத்துருங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம கேட்டகரியில் ஹெட் ஆஃபீஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் கிடையாது, ஹெட் ஆஃபீஸ். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் பிரைமரி காஸ்ட் கேட்டகரியில் இருந்தது அப்படின்னா பேரண்ட் வேல்யூவை உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஹெட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்டி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி. ஓகே, அண்டர் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் டிபார்ட்மெண்ட். ஓகே, admin department. Date of joining 1/7/2018. 1/7/2018. ஓகே, ஸோ டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ் நம்ம நோ கொடுத்துருவோம். எம்ப்ளாயி நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஜாயின் பண்ணும்போது எம்ப்ளாயிக்கு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 11S18. ஓகே, 11S18. நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் என்ன டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டர். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் அட்மின் டிபார்ட்மெண்ட். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி. ஜெண்டர் அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஓகே, டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/1988. 1/7/1988. பிளட் குரூப் பி பாசிட்டிவ். ஓகே, ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா கணபதி, ஃபாதர் நேம் போட்டிருக்கேன். ஸ்பௌஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராஜ் பெர்னாண்டோ. அண்ட் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க, 35 வில்லியம்ஸ் ரோடு, கண்டோன்மெண்ட். ஓகே, ஃபோன் நம்பர் 8778239513.
ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இமெயில் ஐடி gmail.com. ஓகே, ப்ரொவைட் பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணணும்னா எஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் 3366. ஓகே, ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து கொடுத்துருப்போம் 4A1236. ஓகே, ஸோ யா பேங்க் நேம் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுக்கலாம். இல்லைன்னா பேங்க் நேமை நம்ம என்ட்ரு பண்ணணும்னா ஸ்பெசிஃபை பேங்க் நேம் கொடுத்துக்கோங்க. பேங்க் நேம் வந்து ஸ்டேட் பேங்க் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, யா பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்எல். யா என்ன டைப்பில் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ செக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் நம்பர், ஆதார் நம்பர், பிஎஃப் நம்பர், இபிஎஸ் நம்பர் எல்லா நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணணும் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் எம்ப்ளாயி பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா ஸ்ரீ, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் எம்ப்ளாயி நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டேலியில் ஃபீட் பண்ணிடலாம். ஹெட் ஆஃபீஸ், ஸோ கேட்டகரியில் ஹெட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து கீர்த்தனா ஸ்ரீ. ஓகே, இவங்க எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் 1/5/2017. யா எம்ப்ளாயி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 22K17. 22K17. அண்ட் டெசிக்னேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜர். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ லொக்கேஷன் திருச்சி, ஜெண்டர் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா 29/7/1995. ஓகே, 7/1995. இந்த இடத்துல டேட் அக்செப்ட் பண்ணாது. ஸோ நான் அதில் என்ன பண்ணிக்கிறேன் 1/7 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா, 1/7. யா பிளட் குரூப் பி பாசிட்டிவ். அண்ட் ஃபாதர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன். ஸ்பௌஸ் நேம் ஸ்கிப். அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க 52 வில்லியம்ஸ் ரோட், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. ஓகே, ஸோ 600001. ஓகே, யா நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க 8778245232. யா இமெயில் ஐடி keerthana@gmail.com. தென் அவங்களுக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். எஸ் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3358. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் 3401335. ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நேம் ஆல்சோ ஸ்பெசிஃபை பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க். யா அண்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவாக்குடி. த சேம் பிஹெச்எல். ஓகே, இவங்க செக்காக தான் இவங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைப் கிடைக்குது. ஸோ பேய்க்கு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எம்ப்ளாயி பர்சனல் டீட்டெயில்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். எம்ப்ளாயீஸ் ஏர்னிங் பேஹெட். ஸோ எம்ப்ளாயீஸுக்கு என்னென்ன ஏர்னிங் இருக்கோ அந்த பேஹெட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அட் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது பேசிக் பே. பேசிக் பே மீன்ஸ் சேலரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஹெட்டில் அட் ஃபர்ஸ்ட் நம்ம நேமில் பேசிக் பேன்னு கொடுக்க போகிறோம். இது எம்ப்ளாயிக்கு என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் டைப். ஸோ ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி. இன்கம் டைப் வந்து ஃபிக்ஸட். அண்டர் எந்த குரூப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இது கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கேல்குலேஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அட்டெண்டன்ஸ். ஸோ அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் சேலரி கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பேல ப்ரெசென்ட் பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் நாட் அப்ளிகபிள் கொடுத்து எகெயின் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அட்டெண்டன்ஸ் லீவ் வித்தவுட் பேயும் நீங்கள் கொடுத்து அந்த இடத்துல லீவுன்னு செலக்ட் பண்ணலாம். ஓகே, ரெண்டில் எந்த
ஆப்ஷன் ஈஸியாக இருக்கும், நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா as per கேலண்டர் பீரியட். ஏன்னா கேலண்டர் பீரியட் நீங்கள் கொடுத்தாதான் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸை கேல்குலேட் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் 29, 30, 31 as per calendar period. பே ஹெட்ஸ் போயிருங்க, கிரியேட் கொடுத்துருங்க. ஓகே, at first நம்ம கிரியேட் பண்ண போகிறது பேசிக் பே. சரிங்களா, பேசிக் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயிக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி. இதில் அதர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, டிடெக்ஷன் இருக்குது, ஸ்டாச்சுட்டரி டேக்ஸ் டிடெக்ஷனும் இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி லோன்ஸ், அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ரெயின்போர்ஸ்மெண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான பேஹெட் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். இந்த இடத்துல இது எப்பயுமே ஃபிக்ஸடாக தான் இருக்கும், வேரியபிளாக இருக்காது. சம்டைம் போனஸ் இன்சென்டிவ் கொடுக்கும்போது வேரியபிள் ஆகும். சரிங்களா, இங்கே நீங்கள் ஃபிக்ஸட் கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல நீங்கள் பேசிக் பேன்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயுமே சேலரி வந்து அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் போடுவாங்க இல்லையா. ஸோ அட்டெண்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் அட்டெண்டன்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரெசன்ட். ஓகே, ஸோ மந்த்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் கொடுத்து இங்கே லீவுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அட்டெண்டன்ஸில் நம்ம லீவ் எத்தனை நாள் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெசன்ட் கேல்குலேட் ஆயிரும். ஓகே, யா இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன கொடுப்போம், ஓகே நாட் அப்ளிகபிள் கொடுத்து நம்ம லீவ் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரெசென்ட் போட்டு தெரிஞ்சிருக்கும், நம்ம லீவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். ஓகே, அடுத்து மந்த்ஸ் கொடுத்துக்கோங்க as per கேலண்டர் பீரியட். ஓகே, இந்த ரவுண்டிங் மெத்தட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்வர்ட் ரவுண்டிங் அப்படின்னா டெசிமலில் வரும் இல்லையா. இப்போது 50 பைசே 60 பைசே மெத்தடில் வரும் இல்லையா. அப்போ டவுன்வர்ட் அப்படின்னா 60 பைசேவை என்ன பண்ணிடுவாங்க, கட் பண்ணிவிட்டு அதை ருப்பீஸாக போட்டுருவாங்க. ஓகே, நார்மல் ரவுண்டிங் அப்படின்னா என்ன அமௌண்ட்டில் வித் டெசிமலில் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு வியூ ஆகும். அப்வர்ட் அப்படின்னா இப்போ 60 பைசோவோட ஒரு 40 பைசே ஆட் பண்ணால் அது என்ன ஆகும், ரவுண்டாக 1 ரூபி ஆயிரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அப்வர்ட் ரவுண்டிங் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் அப்வர்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை நார்மல் ரவுண்டிங் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். Next, dearness allowance. Okay, so dearness allowance basic salary ல இருந்து calculate பண்ணுவாங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா DA ஷார்ட்கட் நேம், ஃபார்மல் நேம் dearness allowance. இதுவும் எம்ப்ளாயிக்கு ஒரு ஏர்னிங்ஸ். இன்கம் டைப் வந்து ஃபிக்ஸட், கம்பெனிக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல நம்ம கம்ப்யூட்டர் வேல்யூ கொடுக்குறோம், கொடுத்துட்டு ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா மூலம் பெர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ பெர்சன்டேஜ் எவ்வளோ கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 5% நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். டேலிக்கு போயிடலாம், பே ஹெட்ஸில் கிரியேட் கொடுத்துருவோம், dearness allowance. ஓகே, ஸோ ஷார்ட்கட் DA. பே ஹெட் டைப் எம்ப்ளாயிக்கு ஏர்னிங் ஃபிக்ஸட், இது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூ, as computed value இல்லையா. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. as user defined value அப்படின்னா நம்ம யூசர் என்ன பண்ணணும், வவுச்சர் போடும்போது மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாட் ரேட் அப்படின்றது ருப்பீஸ் மெத்தடில் மந்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பேசிக் பேக்கு யூஸ் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் ஓடி இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ஹவர்ஸ் பேஸ்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், as computed value செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல on specified formula. ஓகே, ஸோ கரண்ட் டிடெக்ஷன்ல இருந்து நம்ம கேல்குலேட் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா ஏர்னிங்ல இருந்து கேல்குலேட் பண்ணணுமா, சப் டோட்டல்ல இருந்து கேல்குலேட் பண்ணுமான்னு கேட்குது. நம்ம on specified formula கொடுத்துருவோம். dearness allowance பேசிக் பே கேல்குலேட் பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கணும், 5%. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் வேல்யூவாகவும் கொடுக்கலாம், வேல்யூமே இப்போ 4000 ருப்பீஸாக நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பெர்சன்டேஜ் அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் மெத்தடில் கொடுக்கலாம். ஓகே, ஒரு 5 or 2 அந்த மாதிரி பெர்சன்டேஜ். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5%. ஸோ 5 டைப் பண்ணிக்கோங்க அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஆல்சோ எம்ப்ளாய்க்கு ஒரு ஏர்னிங். கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஸ் கம்ப்யூட்டட் வேல்யூவில் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா யூஸ் பண்ணி பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணுறாங்க. பட் இது என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக் சேலரி பேஸ் பண்ணி இவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ டேலிக்கு போயிடலாம். இந்த இடத்துல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஷார்ட்கட் HRA. ஓகே, ஸோ payhead type earning for employee, fixed and indirect expenses. Then இந்த இடத்துல என்ன பண்றாங்க as computed value கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ on specified formula மூலமா basic pay பேஸ் பண்ணி இதை calculate பண்றாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 10%. ஓகே, எவ்வளோ பெர்சன்டேஜ் 10%. யா, சேவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஃபுட் அலவன்ஸ். ஓகே, ஃபுட் அலவன்ஸ் வந்து எம்ப்ளாய்க்கு த சேம் ஏர்னிங், ஃபிக்ஸட், கம்பெனிக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆனால் கேல்குலேஷன் டைப் ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ செலக்ட் பண்ணாமல் ஃப்ளாட் ரேட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ மேனுவலாக நம்ம மந்த்லி எவ்வளோ நம்ம ஃபுட் அலவன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்றத இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, டேலிக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல ஃபுட் அலவன்ஸ், payhead type earning for employee, fixed under indirect expenses, and இந்த இடத்துல flat rate கொடுத்துக்குங்க months. okay, calculation period months and save it. medical allowance. okay, medical treatmentக்காக கொடுக்கக்கூடிய allowance தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா medical allowance அப்படின்னு சொல்றோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு ஏர்னிங் தான், ஃபிக்ஸட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதுவும் எந்த கேல்குலேஷன் டைப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட். ஓகே, ஸோ மந்த்லி மேனுவலாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஜாலிக்கு போயிடலாம். ஸோ மெடிக்கல் அலவன்ஸ் சேம் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி, ஃபிக்ஸட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல ஃப்ளாட் ரேட் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா, அண்ட் மந்த் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. travel allowance. ஸோ travel allowance அப்படின்றது கன்வேயன்ஸ் இல்லையா. ஸோ இதுவும் எம்ப்ளாய்க்கு ஒரு ஏர்னிங், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃப்ளாட் ரேட்டில் தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. டேலிக்கு போயிடுவோம். travel allowance same earning for employee, fixed, indirect expenses and flat rate. okay, so months வந்து என்ன பண்றாங்க calculate பண்றாங்க. rounding method notes applicable கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. next bonus. bonus பார்த்தீங்கன்னா சேம் earning for employee, fixed, indirect expenses and பார்த்தீங்க அப்படின்னா as user defined value. okay, so user defined valueல நம்ம bonus include பண்றோம். okay, monthly. டேலிக்கு போயிடலாம். bonus இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, இதுவும் earning தான், பட் போனஸ் அப்படின்ற payhead type செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த கம்பெனிக்கு இல்லையா. ஸோ ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூவை நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் reimbursement. ஓகே, ஸோ reimbursement அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு எக்ஸ்பென்சஸ் பட் எம்ப்ளாயிக்கு ஒரு ஏர்னிங். ஓகே, ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டன் இப்போ ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இந்த கம்பெனி பார்த்துக்கும். ஸோ எம்ப்ளாயி ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டு அந்த பில்லை அவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஸோ அதுக்குரிய அமௌண்ட்டை அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, இட்ஸ் reimbursement டு எம்ப்ளாயி. ஆனால் இந்த டைப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இது ஃபிக்ஸடு கிடையாது, இட் வில் பி வேரியபிள். ஓகே, ஸோ அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல தான் வருது. த சேம் யூசர் டிஃபைன் வேல்யூ. ஓகே, ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ reimbursement. இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த நேம்ல இருக்கும். ஸோ எம்ப்ளாயீஸ் இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, வேரியபிள், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூவை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓவர் டைம். ஓவர் டைம் மீன் ஓடி. ஓடினா ஓவர் டைம். இதுவும் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி, பட் இதை எது பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹவர்ஸில் கேல்குலேட் ஆகும். ஓவர் டைம், earning for employee, fixed, indirect expenses. இந்த இடத்துல on production select பண்ணிக்கங்க. over time பார்த்தீங்க அப்படின்னா select பண்ணும்போது hours of 60 minutes வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை ஆயிடும் சரிங்களா. not applicable கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க.
எம்ப்ளாயீஸ் டிடக்ஷன் பே ஹெட். ஓகே, இப்போ நம்ம எம்ப்ளாயி டிடக்ஷன் பே ஹெட் பார்க்க போகிறோம். எம்ப்ளாயி டிடக்ஷன் பே ஹெட் ரெண்டு வகையை கிளாசிஃபை ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்ளாயி ஜென்ரல் டிடக்ஷன் அண்ட் எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். ஓகே, ஜென்ரல் டிடக்ஷன் அண்ட் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். அட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் டிடக்ஷன். ஓகே, ஸோ ஜென்ரல் டிடக்ஷனில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, கேன்டீன் டிடக்ஷன், ஹவுஸ் லோன், சேலரி இன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸில் பிஎஃப், Provident Fund, ESI deduction, employee state insurance, professional tax deduction, income tax deduction, and NPS deduction. NPS mean National Pension Scheme. Okay. Employee statutory deduction பத்தி பார்க்கலாம். At first நம்ம பார்க்க போகிறது PF. PF mean Provident Fund. Okay. So PF. Name வந்து PF. பே ஹெட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். ஸ்டாச்சுட்டரி பே டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது கம்பெனிக்கு ஒரு கரண்ட் லைபிலிட்டி. ஸோ அவங்க அந்த ஆஃபீஸை விட்டு போகும்போது, ஓகே, அந்த ஜாபை விட்டு அவங்க போகும்போது இது அவங்க கையில் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் அ கரண்ட் லைபிலிட்டி ஃபார் எம்ப்ளாயர். ஓகே, ஸோ கேல்குலேஷன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா மூலம் பெர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12%. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன செலக்ட் பண்ணும், எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். யா, அடுத்து பே டைப்பில் பிஎஃப் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பிஎஃப் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒரு கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா மூலம் பேசிக் பேயும் எகெயின் டியர்னஸ் அலவன்சஸை நீங்கள் ஆட் பண்ண திரும்ப ஆட் பே ஹெட் கொடுத்து டியர்னஸ் அலவன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பிஎஃப் கேல்குலேட் ஆகுது. சரிங்களா? பெர்சன்டேஜாக எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12%. ESI deductions. Okay, ESI mean employee state insurance. Okay, so it's like a insurance. Name பார்த்தீங்கன்னா ESI deduction. Pay head type employee statutory deduction. இது கம்பெனிக்கு current liabilities. Calculation type பார்த்தீங்கன்னா as computed value. So computation informationல specified formula மூலம் எதை பேஸ் பண்ணி இதை நம்ம calculate பண்ணுறோம்னா basic pay, dearness allowance, HRA, TA and OT. Okay, so overtime, travel allowance, house rent allowance and dearness allowance. Okay, plus basic pay. எவ்வளோ percentage? 1.75%. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ESI. ஸோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஸோ ESI அண்டு எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன செலக்ட் பண்ணணும்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பே டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கம்பெனிக்கு ஒரு கரண்ட் லைபிலிட்டி ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூவில் கேல்குலேட் ஆயிடுச்சு. இந்த இஎஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா as I said before, பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, டிஏ அண்ட் ஓடி. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், அண்ட் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா போயிருங்க. இந்த பேஹெட் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எகெயின் ஆட் பேஹெட், டியர்னஸ் அலவன்ஸ், எகெயின் ஆட் பேஹெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓவர் டைம் add pay head, HRA, house rent allowance, then add pay head பார்த்தீங்க அப்படின்னா overtime. Okay, so last one travel allowance. ஸோ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ESI 1.75 செக் பண்ணிக்கலாம். 1.75. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் tax deduction. Okay, so professional tax deduction is like a income tax. Okay, so name பார்த்தீங்கன்னா professional tax.
pay type, statutory deductions and current liability as computed value ல specified formula ல on current earning total இருக்கு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நீங்க இங்க calculate பண்ணணும். ஸோ 15,000 0 to 15,000 வரையும் இருந்தா சேலரி வேணும்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் டேக்ஸும் கிடையாது. பட் above 15,000க்கு மேல அவங்க வந்து சேலரி வேண்டினா 200 ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஓகே, கலெக்ட் பண்ணிக்குவாங்க. டேலிக்கு போயிடலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அண்டர் எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னே இருக்கு, செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கரண்ட் லைபிலிட்டி. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆன் கரண்ட் ஏர்னிங் டோட்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி வருது, on current earning total. ஓகே, ஸோ இந்த இடத்துல 15,000ல இருந்து வேல்யூ போட்டுக்கோங்க. ஏன்னா பெர்சன்டேஜாக வேண்டாம், நம்ம வேல்யூவாக பண்ணுறோம். இது 15,000க்குள்ளே வேண்டினா நோ வேல்யூ. 15,000க்கு மேலே அவங்க சேலரி ரிசீவ் பண்ணும்போது 200 என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, NPS deduction. NPS mean National Pension Scheme. Okay, so NPS deduction, pay head type, statutory deduction. Statutory pay headல நீங்க என்ன செலக்ட் பண்ணுவோம்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து T1 செலக்ட் பண்ணிக்கோங்க. T2 இருக்கு, T1 இருக்கு. ஸோ T1. ஓகே, ஸோ அண்டர் கரண்ட் லைபிலிட்டி ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ தான். ஓகே, ஸோ ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூவில் ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸை பேஸ் பண்ணி பெர்சன்டேஜாக நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டேலிக்கு போயிடலாம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, ஸோ NPS இது ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் லைபிலிட்டி, ஸோ ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா செலக்ட் பண்ணி பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ். ஓகே, ஸோ பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 10%. ஸோ இந்த இடத்துல பர்சன்டேஜ் கொடுத்து 10 கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஜென்ரல் டிடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இட் ஃபர்ஸ்ட் கேன்டீன் டிடக்ஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீன் டிடக்ஷன் நேம் பே ஹெட் வந்து டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஜென்ரல் டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இது கம்பெனிக்கு ஒரு கரண்ட் அசெட்ஸ். ஏன்னா எம்ப்ளாயிட்ட இருந்து அவங்க கம்பெனி இதை ரிசீவ் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் அ கரண்ட் அசெட்ஸ் ஃபார் கம்பெனி. ஓகே, கேல்குலேஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட், தென் மந்த். ஓகே, டேலிக்கு போயிடலாம். கேன்டீன் டிடக்ஷன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இது வந்து கரண்ட் அசெட்ஸ் ஃபார் கம்பெனி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட் கொடுக்குறோம். யா, மந்த்ஸ். ஓகே, ஃப்ளாட் ரேட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ளாட் ரேட் அண்ட் சேவ் இட். ஹவுஸ் லோன். ஓகே, ஸோ ஹவுஸ் லோன் அப்படின்றது நம்ம கம்பெனிட்டேருந்து ஒரு லோன் வேண்டியிருக்கோம். ஹவுஸ் லோன் மந்த்லி சேலரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்களுக்கு பே பண்ணணும். ஓகே, இது கம்பெனிக்கு கரண்ட் அசெட்ஸ். ஓகே, ஸோ அண்டர் எந்த பேகெட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். கேல்குலேஷன் டைப் ஃப்ளாட் ரேட். ஓகே, டேலிக்கு போயிடலாம். ஹவுஸ் லோன், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அந்த பாருங்க கரண்ட் அசெட்ஸ்னு காமிக்குது. கம்பெனிக்கு இது ஒரு கரண்ட் அசெட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளாட் ரேட் கொடுக்குறேன். ஓகே, மந்த்ஸ் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம டிஃபைன் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு பேசிக் பே, ஃபுட் அலவன்ஸ் அண்ட் ட்ராவல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் எக்ஸட்ரா நான் என்ன ஃப்ளாட் ரேட் எல்லாம் கொடுத்தனோ அந்த இடத்துல நம்ம அந்த அமௌண்ட்டை ஃபீட் பண்ணணும். ஓகே, டிபார்ட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாயீஸ் நேம் செலக்ட் பண்ணி காப்பி ஃப்ரம் பேரண்ட்ஸ் வேல்யூ கொடுத்த உடனே அந்த வேல்யூவெல்லாம் இங்கே அப்ளை ஆயிரும். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள்.
ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் போயிருங்க, டிஃபைன் கொடுத்துருங்க. அட் ஃபர்ஸ்ட் நான் அட்மின் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால ஆல்ரெடி நான் ஃபீட் பண்ணி வச்சுருக்க இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இந்த இடத்துல 1 அக்டோபர் 2020 போட்டுக்கோங்க. ஸோ பேசிக் பே 30,000 நான் கொடுத்துருக்கேன். ஏர்னிங் ஓகே. போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர் பேரோல் வவுச்சர் போடும்போது மட்டும்தான் ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வவுச்சர் போடும்போது மட்டும்தான் வேல்யூ கொடுக்க முடியும், சரிங்களா? ஃப்ளாட் ரேட் கொடுத்ததுக்கெல்லாம் நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் வந்து 800 கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட். அதே மாதிரி டியர்னஸ் அலவன்ஸ், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேகெட் கிரியேட் பண்ணும்போதே நம்ம பெர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம கேல்குலேட் பண்ணி கொடுத்துட்டோம், சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அடுத்து ஃபுட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட். தென் ஹவுஸ் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 2000. அதே மாதிரி மெடிக்கல் அலவன்ஸ் 800. ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹார்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 250 ருபீஸ். ஓகே. ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ் 1000 ருபீஸ். ஓகே. வவுச்சர் போடும்போது நம்ம போனஸ் அண்ட் ரெயின்போர்ஸ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை மட்டும் வேல்யூ என்ட்ரி பண்ணணும். ஓகே. இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஆல்ரெடி நான் அதை டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டைம் நீங்கள் இந்த இதை கொடுத்துக்கோங்க. ஓகே. டேட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல வரும்போது காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அப்படின்னு கேட்கும். ஓகே. ஸ்டார்ட் ஃப்ரெஷ்ன்னு இருக்கும், காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்னு இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் கொடுத்துட்டிங்கன்னா எகெயின் பேசிக் பே, போனஸ், கேன்டீன் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைப் பண்ணணும். இதே நீங்கள் காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்னு கொடுத்து அட்மின் முன்னாடி போட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ன பேக்கெட்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு வியூ ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் சேலரிலாம் நீங்களே மேனுவலாக மாற்றிக்கலாம். ஓகே. இங்கே 1000 ருபீஸ், ஃபுட் அலவன்ஸ் 1500, ஹவுஸ் லோன் வந்து அங்கே 2000 இருந்து இங்கே நான் 1000 மாற்றிருக்கேன். ஸோ மெடிக்கல் அலவன்ஸ் அண்ட் ஓவர் டைம், தென் லாஸ்ட் ஒன் ட்ராவல் அலவன்ஸ். ஓகே. இதை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நேமில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் செலக்ட் பண்ணும்போது டேட்டை கொடுத்துட்டு டேட் வந்து கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த இடத்துல டேட் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும், காப்பி ஃப்ரம் பேரண்ட் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்னு நீங்கள் எகெயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேனுவலாக மாற்றுற மாதிரி வரும். அதனால காப்பி ஃப்ரம் பேரண்ட் வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், அவங்க நேம் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆயிரும், சரிங்களா? கண்ட்ரோல் ஏ. அடுத்து சுஹாசினி செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் காப்பி ஃப்ரம் பேரண்ட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஓகே. இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த இடத்துல உங்களால் இந்த வேல்யூவை அக்சஸ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து F12 ப்ரெஸ் பண்ணுங்கள், சரிங்களா? F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அலோ டு ஓவர் ரைட் ஸ்லாப் பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ நம்ம அங்கே பேசிக் பேலெலாம் டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏக்கெலாம் நம்ம பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு மேலேயே ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பர்சன்டேஜ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி, காப்பி from employee, காப்பி ஃப்ரம் பேரண்ட் வேல்யூ இந்த ஆப்ஷன் வரலை அப்படின்னா இந்த இடத்துல நோ இருக்குதுன்னா உங்களுக்கு அங்கே அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ண F12 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அலோ காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயிக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி ஷோ பேகர் டைப், கேல்குலேஷன் டைப், கம்ப்யூட்டர் ஆன் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேல்குலேஷன் கம்ப்யூட்டர். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு என்னென்ன கரெக்டாக பண்ணியிருக்கோம், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. எம்ப்ளாயீஸ் அட்டெண்டன்ஸ். ஓகே. ஸோ அட் ஃபர்ஸ்ட் நம்ம வவுச்சர் போடுறதுக்கு முன்னாடி எம்ப்ளாயி எவ்வளோ நாள் ப்ரெசன்ட், ஆப்சன்ட் அண்ட் ஓவர் டைம் எல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம போடணும் இல்லைங்களா? ஸோ எம்ப்ளாயி நேம் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா ஸ்ரீ, ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28, லீவ் வந்து 2 days அண்ட் ஓவர் டைம் 10 hours. அடுத்து சுஹாசினி 26 days ப்ரெசன்ட் ஆகியிருக்காங்க, 4 days ஆப்சன்ட், ஓவர் டைம் 5 hours பார்த்துருக்காங்க. ஓகே. டேலிக்கு போயிடலாம். பேரோல் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட் ஃபர்ஸ்ட் நம்ம அட்டெண்டன்ஸ் போடணும், கண்ட்ரோல் F5. ஓகே. ஸோ ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F5, அப்படி இல்லைன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீர்த்தனா ஸ்ரீ ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இல்லைங்களா? ஸோ ப்ரெசன்ட் போட்டுக்கோங்க. எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 28. அடுத்து 2 days
absent and 10 hours overtime. Okay, again Kirtana Sri absent பார்த்தீங்க அப்படின்னா 2 days. again Kirtana Sri overtime எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 hours. okay, so அடுத்து சுஹாசினி attendance 26 days வந்து present and சுஹாசினி leave 4 days leave and சுஹாசினி overtime பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 5 hours வந்து பார்த்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. டேட் மாற்றிக்கங்க 1/10 அக்டோபர். ஓகே, ஸோ சேவ் இட். பேரோல் வவுச்சர் பார்க்கலாம். பேரோலில் அட் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வவுச்சர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூவை ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சேலரி போட போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆஸ் யூசர் டிஃபைன்ட் ஆப்ஷன் கொடுத்த பேஹெட்டுக்கு இந்த வவுச்சரில் தான் நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். டேலிக்கு போயிடலாம். பேரோல் வவுச்சர் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேரோல் கண்ட்ரோல் F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இதில் பேங்க் இல்லையா, பேங்க்குக்கு Alt C கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம், Alt C பேங்க், ஸ்டேட் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, ஸோ கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல Alt A கொடுக்குறீங்க ஆட்டோ ஃபில் பண்ண. ஓகே, பேரோல் ஆட்டோ ஃபில் கொடுத்துட்டு யூசர் டிஃபைன் செலக்ட் பண்ணணும். சேலரி செலக்ட் பண்ணாதீங்க. இதில் என்ன செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன். ஓகே, ஸோ டேட் வந்து 1 அக்டோபர்லேருந்து 31 அக்டோபர் வரையும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹெட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் ஐட்டம், எம்ப்ளாயி நேம் அண்ட் ஸ்டேட் பேங்க். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம யூசர் டிஃபைன் கொடுத்துருக்கனால இங்கே நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும். போனஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 900 அண்ட் ரெயின்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1200. ஓகே, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 அண்ட் 1000 rupees. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், செக்காக கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொடுத்துக்குங்க, டேட் அண்ட் சேவ் இட். ஓகே, யா. நெக்ஸ்ட் பேரோல் வவுச்சர் போட போகிறோம். அட் ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் டிஃபைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேரோல் வவுச்சரில் சேலரி போட போகிறோம். சரிங்களா? ஸோ Alt A கொடுத்து பேரோல் ஆட்டோஃபில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூசர் டிஃபைன் போட்டாச்சு. ஸோ சேலரி செலக்ட் பண்ணுறீங்க ஃப்ரம் விச் டேட் அண்ட் till end date. ஓகே, ஸோ end date செலக்ட் பண்ணிக்கிங்க. ஹெட் ஆஃபீஸ், ஆல் ஐட்டம், எம்ப்ளாயி நேம் கொடுத்துக்குங்க. இதில் ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? யூஸ் மோட் ஆஃப் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் டைப் வந்து நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். நான் நோ கொடுத்துக்கிறேன். இது என்னென்னா இஸ் நத்திங் பட் எந்த பேங்க்லேருந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இன்டர் ஸ்டேட் பேங்க்கா இல்லை த சேம் பேங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே, பேஸ் கொடுத்தீங்கன்னா கேட்கும் நம்ம வந்து எந்த பேங்க்லேருந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன டைப் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த இடத்துல நான் நோ கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக் பே கீர்த்தனா ஸ்ரீக்கு எவ்வளோ வருது கையில், 38,588. ஓகே, ஸோ 0.39 பைசே. நார்மல் ரவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டிங் மெத்தடில் நான் அப்வர்டு இல்லை டவுன்வேர்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதை வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். டவுன்வேர்டு அப்படின்னா இந்த 39 வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 38,588 rupees மட்டும் காமிக்கும். சரிங்களா? அப்வர்டுனா உங்களுக்கு 589 காமிக்கும். ஸோ நார்மல் ரவுண்டிங்னாலும் இதே மெத்தடில் தான் காமிக்கும். செகண்ட் சுஹாசினுடைய பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரோல் சேலரி ஆட்டோஃபில். ஓகே, சேவ் பண்ணிடுங்க. நம்ம செக்காக கொடுக்குறோம். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அண்ட் சேவ் இட். ரிப்போர்ட் பார்க்கலாம். டிஸ்பிளே போயிருங்க. பேரோல் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பேரோல், பே ஸ்லிப். ஓகே, ஸோ சிங்கிள் பே ஸ்லிப் பார்ப்போம். கீர்த்தனா ஸ்ரீ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ், எவ்வளோ நாள் ப்ரெசென்ட், ஆப்சன்ட் அண்ட் எவ்வளோ ஓவர் டைம் பார்த்துருக்காங்க, அவங்களுடைய கிராஸ் சேலரி அண்ட் அமௌண்ட், அவங்க கையில் கிடைச்ச அமௌண்ட். தென் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவங்களோட ஏர்னிங் அமௌண்ட், இந்த சைடு அவங்களுடைய டிடக்ஷன்ஸ் அமௌண்ட். ஸோ இது ரெண்டையும்
மைனஸ் பண்ணும்போது அவங்க இப்போ வேண்ட பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, அதே மாதிரி சுஹாசினிக்கும் செட் பண்ணிக்கலாம். இது அவங்களுடைய ஏர்னிங் அமௌண்ட், இவங்களுடைய டிடக்ஷன்ஸ் அமௌண்ட். ஸோ டோட்டல் நெட் அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26,762.57 சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து பே ஸ்லிப்பில் மல்டி பே ஸ்லிப் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா, சாரி, ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 2 பேர்த்தையும் ஒரே நேரம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் எதாவது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி பார்த்து டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பே ஷீட் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துக்குங்க. ஆல் ஐட்டம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலாக செக் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பே ஸ்லிப் வந்து ஏர்னிங்ஸ், டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளவு, டோட்டல் டிடக்ஷன் எவ்வளவு, அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி டோட்டல் சேலரி அதை வந்து டீட்டெயில்டாக காமிக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பே, போனஸ், டியோனஸ், ஃபுட் அலவன்ஸ், மெடிக்கல், ஓவர் டைம், ரீஇம்பர்ஸ்மெண்ட், ட்ராவல் அலவன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங். இந்த சைடு பாருங்களேன், டிடக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு செப்பரேட்டாக காமிக்கும். அதுலேருந்து இதை டிடெக்ட் பண்ணி அவங்க டோட்டலாக கையில் வேண்டுற சேலரியை உங்களுக்கு அது காமிக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹெட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீர்த்தனா ஸ்ரீக்கு இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பேரோல் ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் பே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பேசிக் பே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி காமிக்கும். ஓகே, பேசிக் பே எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பே ஹெட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டோட்டல் அமௌண்ட் 2 பேர்த்துக்கும் டிடக்ஷன். இப்போ டியோனஸ் அலவன்ஸ் எவ்வளவு, ஸோ சுஹாசினிக்கு எவ்வளவு, கீர்த்தனா ஸ்ரீக்கு எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி மேலே போட்டு காமிக்கும். ஓகே, இதுதான் என்னென்னா பேரோல் ஸ்டேட்மெண்ட். பேரோல் அட்வைஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்டாக உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்குறேன். டேட் வந்து இப்படி இருக்கனால போகாது. ஸோ 31/10 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பாருங்கள், அவங்களுடைய டீட்டெயிலோடு வந்திருக்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பர், அவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்து கிரெடிட் ஆகிருக்கு அவங்க அக்கௌண்ட்டில் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அட்வைஸ். பேரோல் ரெஜிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த சேம் டேட்டை மாற்றுங்க, 31/10. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், த சேம் மெத்தட் தான், பட் இங்கே மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, பேமெண்ட் அட்வைஸ் ஃப்ரம் பேரோல் சேலரி ஸ்லிப் பீரியட், எந்த பீரியடில் இருந்து இந்த அமௌண்ட்டு இந்த நம்பரில் இருந்து மென்ஷன் பண்ணப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. தட் இஸ் அ பேமெண்ட் அட்வைஸ். அடுத்து பேரோல் ரெஜிஸ்டர் அப்படின்றது எத்தனை, இட்ஸ் லைக் அ டிரான்சாக்ஷன்லேயே எத்தனை நம்ம வவுச்சர் போட்டிருக்கோம், அதான் பேரோல் ரெஜிஸ்டர். பேரோலில் எத்தனை வவுச்சர் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா 2 வவுச்சர் அக்டோபர் மந்த்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா போனஸ் அண்ட் பேசிக் பே, யூசர் டிஃபைனும் தென் சேலரியும். சரிங்களா? அடுத்து எம்ப்ளாயி ப்ரொஃபைல் அப்படின்றது எம்ப்ளாயி டேட்டா பேஸை டீட்டெயில்டாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். சரிங்களா? எம்ப்ளாயி ப்ரொஃபைல் கொடுங்க, ஹெட் ஆஃபீஸ் கொடுங்க, ஆல் ஐட்டம் கொடுங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட், நம்ம கொடுத்த அட்ரஸ், எவ்ரிதிங் இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயினுடைய டேட்டா பேஸ். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் ஷீட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சுஹாசினி எவ்வளோ நாள் ப்ரெசென்ட், ஆப்சென்ட், ஓவர் டைம், அதே மாதிரி கீர்த்தனா ஸ்ரீ எவ்வளோ நாள் ப்ரெசென்ட், ஆப்சென்ட் அண்ட் ஓவர் டைம் எவ்வளோ ஹவர்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வவுச்சர் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேஹெட் இருக்குல்ல, அது ரிலேட்டடானது தான். ஸோ ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டடான ரிப்போர்ட்லாம் நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், எவ்ரி திங். ஓகே,